Doctor. Many of us know Mr. Surya as a popular actor, and as mentioned before, there is a humane side to him that is also prevalent. In 2008, Surya began the Agaram Foundation, working to help children who drop out of school early in Tamil Nadu. Agaram has sponsored hundreds of underprivileged students in 2010 for their higher education in various disciplines. It works towards providing appropriate learning opportunities to the rural populace who do not otherwise have access to quality education. He is also an active participant in other philanthropic work such as Save the Tigers campaign, which aids in the protection and preservation of tigers in India, and REACH, a non-profit that cures TB patients for free using supervised medication programs. It is a pleasure to have Mr. Surya with us today as the chief guest, and we request him to deliver the keynote address. Respected Chairman Dr. Shanmunathan, Mrs. Dr. Shanmunathan, Dr. Raj Sabapati, Padma Shri Matangi Avargal, and President Venkatesh Tarun, and all my Rotary Club members, ladies and gentlemen, boys and girls, Ganga Hospital staffs, family, tonight in the Pathrakara. அன்பான பெற்றோர் எல்லோருக்கும் என்னோட மரியாதை கலந்த வணக்கம். எல்லாருமே நிறைய இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க. நான் என்னோட மொழிக்கே போயிடலாம்னு நினைக்கிறேன், கம்ஃபர்டபுளான மொழிக்கு. உங்களை மாதிரி எனக்கும் ஒரே படபடப்பா இருக்கு இந்த மாதிரியான பிக்சர்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா. என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, என்ன மாதிரி சூழ்நிலை சந்திச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு கூட இருக்கிற அவங்களோட பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு நினைச்சாலே அப்படியே படபடப்பா இருக்கு. நிறைய உயிர்கொல்லி நோய்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப ஹெல்த்தியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகல, உடம்பு நல்லா இருக்குன்னா நம்ம கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். எவ்வளவு நல்ல பழக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் திடீர்னு வர இந்த மாதிரியான உயிர்கொல்லி வியாதிகளுக்கு நம்ம காரணமோ பதிலோ சொல்லிட்டு எவ்வளவு தைரியமா எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறதான் அடுத்தது மனசுல வச்சு நம்ம பார்க்க முடியும். அப்படி இருக்கிற எய்ட்ஸ், கேன்சர் எல்லாத்தை விட அடுத்த மூன்றாவது பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த மாதிரி தீக்காயங்கள்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 5 பேரும், வருஷத்துக்கு 30 லட்சம் பேரும் இந்தியாவில் இந்த மாதிரியான தீக்காயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சர்வேல சொல்றாங்க. நிச்சயமா தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் இதனால பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. பொதுவாகவே எந்த நோய், எந்த பிரச்சனை பரவலாக பேசப்படுதோ, பேப்பர்லயும் சரி, விளம்பரங்கள்லயும் சரி, செய்தித்தாள், நியூஸ்ல எல்லாத்துலயும் எதை பத்தி நினைவா பேசப்படுறோமோ அதை மட்டுமே கவனத்திலையும் அது மட்டுமே நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கும். நம்மளுக்கு தெரியாத, நம்மளுக்கு இன்னும் கேட்கப்படாத பல நோய்கள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு விழிப்புணர்ச்சி மட்டுமே. எனக்கு ஏன் தெரிய வந்ததுன்னா நான் நன்றி சொல்லணும். டேங்கர் ஃபவுண்டேஷன் கிட்னி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர்லயும் இன்னும் பெருசா ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிட்னி டயாலிசிஸ் சரி, டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் சரி, ரீச்னு நான் என் கூட நான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிற டிபி காச நோய் பத்தியும் சரி, இது எல்லாத்துக்குமே பெரிய தடையா இருக்கிறது, பெரிய ஒரு பேரியரா இருக்கிறது, முட்டுக்கட்டையா இருக்கிறது விழிப்புணர்ச்சி மட்டுமே. இப்ப சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நம்ம தான் கண்டுபிடிச்சோம், அந்த தீயை நம்ம தான் கண்டுபிடிச்சோம். பட் 3 விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். ஒண்ணு அறியாமை. ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு நல்லா தீ வச்சுக்கணுமோ, ஐ மீன் சமைக்கிறதுல இருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து அதை எவ்வளவு நல்லா பாதுகாத்துக்கணுமோ அது தெரியாம இருக்கிறது. பெரியவங்க வரைக்கும், குழந்தைகள் மட்டும் இல்லாம பெரியவங்க வரைக்கும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துங்கிறத எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை பத்தின அறியாமை அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது. இன்னொன்னு அலட்சியம். எல்லாம் தெரிஞ்சும் அலட்சியமா நம்ம வீட்டுல நடக்காது, நம்மளுக்கு நடக்காது, நம்ம குழந்தைகளுக்கு நடக்காது அப்படிங்கிற அந்த அலட்சியம். இன்னொன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது, தெரிஞ்சே அந்த செயல்ல ஈடுபடுறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் அதோட விளைவு இங்க பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு. வெறும் தழும்போட மட்டும் போறது இல்ல, வாழ்க்கையவே மாத்திருது.
கை கால் அசைக்க முடியாம போயிருது. அதுக்கப்புறமா அவங்க வாழ போற வாழ்க்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு முட்டுக்கட்டையாவே வந்து நிக்குது. இப்போ கூட நான் இந்த ஹால்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணியை பார்த்தேன். ஒரு 15-16 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட உடம்பு முக்காவாசி தீக்காயங்களோட இருந்தாங்க. கண்ணில் அவ்வளோ கண்ணீர் இருந்தது. நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் படிக்கணும், எனக்கு நான் சரியாயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாத்தோட நீங்க தான் அதிக நம்பிக்கையோடு இருக்கணும், அதிகமா மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணுங்கிற சில வார்த்தைகள் என்னால சொல்ல முடிஞ்சது. பட் அவங்க வாழ்க்கையை மாற்ற போறது வந்து இங்க இருக்கிற நம்ம டாக்டர்ஸ், ராஜசபாபதி அவர்களோட டீம், இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் வந்து அந்த மாதிரியான வாழ்க்கையை மாற்றும். அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் அண்ட் கங்கா ஹாஸ்பிட்டல். ஏன்னா எல்லாருமே வெளியில கேள்விப்பட்ட ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்கிற விஷயங்களை மட்டும் கவனத்தில் எடுத்துக்காம இந்த மாதிரி யாரும் அதிகமா பேசப்படாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய விஷனோட இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற ஹோப் ஆஃப்டர் ஃபயர், இது ரொம்ப நீண்ட தூரம் போகணும், பெரிய இடத்துக்கு போகணும். நான் அது வரைக்கும் அந்த டாபிக் எடுத்ததில்லை. எனக்கு எங்க வீட்டில் எங்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. நான் 3 மாசம் அம்மா வயிற்றுல தேவதைன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டில் வந்து தேவதை மாதிரின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுலயும் சரி அழகுலையும் சரி தேவதை மாதிரி இருந்தாங்க. என்னோட அத்தை பொண்ணு ஜானகி அக்கா. நான் வயிற்றுல 3 மாசம் இருக்கும்போது வீட்டில் இதே மாதிரி கிச்சன்ல வந்து ஒரு சம்பவம் நடந்து அவங்க உயிரிழந்தாங்க. அப்பா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஷூட்டிங்ல இருந்தாங்க. அப்போ கூட இல்லை, அம்மா மட்டும் இருந்தாங்க. அம்மாக்கும் கிட்டத்தட்ட அந்த காயங்கள் படுற மாதிரி இருந்தது. யாருமே இல்லாத டைம்ல வந்து நடந்தது. நான் சொல்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷத்துக்கு முன்னாடி. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்கள இழந்துட்டோம், எங்க குடும்பத்தில் அவங்க இல்லை, இழந்துட்டோம். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நிச்சயமா இருக்கும். முக்கியமா குழந்தைங்க பாதிக்கப்பட்ட போது நம்மளால தாங்கிக்க முடியாது. இந்த நல்லெண்ணத்தோட ஆரம்பிச்சது இதே தீ மாறி அணையாம பல வருஷத்துக்கு வந்து பெருசா பரவணும். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம். இது எப்படி பண்றதுன்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா வச்சுக்கிட்டு ரோட்டரி கிளப் இருக்கிறதுனால, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டீம்னால இங்க மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சொந்த ஊர்ல இது ஆரம்பிக்கப்படுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே விஷயம் வந்து எல்லா ஊர்களுக்கும் பரவலாம். இதை வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுக்கிட்டு மற்ற ஊர்லயும் பரவலாம். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் இவ்வளவு அனுபவம் இருக்கும் போது வந்து டு திங்க் ஸ்மால் இஸ் அ கிரைம். நிச்சயமாக சொல்லி ஆகணும். கார்ல வந்துட்டு இருக்கும்போது டாக்டர் அவர்கள் ஷேர் பண்ணிட்டாங்க, வசதி இல்லாதவங்களுக்கு, வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து முழுக்க இலவசமாக செய்யப்படும் இந்த ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, பல ஸ்டேஜஸ் இருக்கு. ஒரு நாள் ஆப்ரேஷன் மட்டும் இல்ல, திரும்பி பார்த்துட்டு இருக்கணும். ரீஹேப் இருக்கு. அவங்களோட எண்ணம் போல இது வந்து பெருசா வரணும். ஒரு மினிமம் ஒரு சின்ன ஆப்ரேஷனே வந்து 20,000 இருந்து அடுத்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் பண்ணா 1 லட்சத்துக்கு மேல செலவாகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இதே நல்லுள்ளம் கொண்ட மக்களோட, இந்த சொசைட்டினால, இந்த கிளப்னால இது என்னைக்கும் தடைபடாம நடந்துகிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு கரெக்டான டீம், கரெக்டான நேரத்துல, கரெக்டான மனதோட வந்து டாக்டர் ராஜசபாபதி அவர்கள் இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு பூரா இது பேசப்படணும். தமிழர்கள் எல்லாருக்கும் இது போய் சேரணும். மனதார வேண்டிக்கிறேன். இது ரொம்ப நாள் நீடிச்சு நடக்கணும் இந்த செயல். தேங்க்யூ ஸோ மச்.